அன்பானவர்களே, வட சென்னையில் ஹைகோர்ட் எதிரில் OMCA வளாகத்தில் ஜனவரி 26ஆம் தேதி முதல் பிரதி ஞாயிறு காலை 11 மணிக்கு கிறிஸ்துவின் சபையார் அப்பம் பிட்டு தொழுகை செய்து வருகிறார்கள். குடும்பமாக வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நற்செய்தியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள், பைபிள் அவர் டெலிவிஷன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கடந்த வாரம் பாவ மன்னிப்பை பற்றி அறிந்த நாம் இந்த நாளிலும் கூட ஒரு புதிய கருத்தோடு, வேத வசனத்தின் ஆழ்ந்த சிந்தனையோடு கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. பாவ மன்னிப்பு, மறுபிறப்பு என்று கடந்த வாரங்களில் தொடர்ச்சியாக அநேக வேத ஆலோசனைகளை சொன்னீங்க. ஞானஸ்தானம் பெறாமல் ஒருவன் கிறிஸ்தவனாக வாழ முடியுமா, இருக்க முடியுமா ஐயா? இந்த கேள்விக்கு அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரே ஒரு காரணத்தை தான் போதகர்களும் விசுவாசிகளும் தங்களுக்கு சாதகமாக பதிலாக வைத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, ஞானஸ்தானம் தேவையில்லாத ஒரு சடங்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஞானஸ்தானம் ஒரு கட்டளை, பேப்டிசம் இட்ஸ் a command என்ற கருத்தை விட்டுட்டு ஒரு சடங்கு தேவைப்பட்டால் என்ற நிலையில ஆயிட்டுது. இதுக்கு என்ன காரணம்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விடும் முன்பாக அங்கே சிலுவையின் மீது இருந்த ஒரு கள்ளனை பார்த்து, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அவர் சொன்னார். அதனால் அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் மோட்சம் ஏறினான். இந்த இடத்தை தான் உலகத்தில் உள்ள ஜாம்பவான்கள், பெரும் போதகர்கள், நட்சத்திரங்கள், வேதத்தை படித்தவர்கள், படிக்காதவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது என்னன்னா, நான் இயேசுவை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவர்களே அன்பு கூறுகிறேன், அவரே என்னுடைய உயிர், இப்படியெல்லாம் மனதுக்குள்ளே கற்பனை பண்ணி கொண்டு சிலுவை மீது இருந்த கள்ளனை போல நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. புரியுது. இந்த ஞானஸ்தானம் என்பது சிலுவைக்கு பிந்திய ஒரு கட்டளை. பேப்டிசம் இட் இஸ் a command after the resurrection, after the cross. சிலுவைக்கு பிறகு இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார், 40 நாள் தமது சீஷர்களை சந்தித்தார், 40வது நாள் கடைசி நாள் அவர் பரமேறுவதற்கு முன்பாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையை தான் த கிரேட் கமிஷன், பெரிதான கட்டளை என்று இதை தான் சொல்கிறோம். மத்தேயு 28வது வசனம் 19வது வசனத்தில், உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கள், 1, சகல இனத்தாரையும் சீஷராக்குங்கள், 2, அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள், 3, நான் போதித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இத்தனை விஷயங்களும் சிலுவை மீது இருந்த கள்ளனுக்கு சொல்லப்படவில்லை. உண்மைதான். சிலுவை மீது இருந்த கள்ளனுக்கு கிருபையும் தயவும் நேரடியாகவே இயேசுவின் மன்னிக்கும் அதிகாரத்தினால அவனுக்கு அது கிடைத்தது. சிலுவைக்கு பிந்தி உலகமெங்கு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் யாவருக்கும் இந்த பிரதான கட்டளை மட்டுமே இருக்கிறது. 1. 2வது, மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இந்த கருத்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. மார்க் 16:16, விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த ஒரு வசனத்தில் இது அந்த பிரதான கட்டளையினுடைய மார்க்கு எழுதிய இந்த கருத்து. இது அதாவது அந்த கிரேட் கமிஷனை மார்க் என்ற எழுத்தாளர் இப்படி எழுதுறார். அதாவது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவனே, ஒருமையில் இருக்கிறத நீங்க பார்க்கலாம், சிங்குலர்ல. அப்போ ஞானஸ்தானம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குரியது. ஒரு குடும்ப தலைவன் கிறிஸ்தவனானால் குடும்பமும் கிறிஸ்தவனாக இருக்க முடியும் என்ற எண்ணம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்றாரு,
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான், ஞானஸ்தானம் பெறாதவன் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறான், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். அப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, ஞானஸ்தானம் பெறாம ரட்சிக்கப்பட முடியுமான்னு கேட்டீங்க. முடியவே முடியாது, அதற்கான வாய்ப்பே இல்லை. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் முதல்ல அந்த ஞானஸ்தானத்தை 3000 மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கருத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி 41வது வசனத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் நீங்க பார்க்கிறீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் தான் முதல் திருச்சபை உருவாக்கப்படுகிறது. 3000 அங்கத்தினர்களோடு அது தொடங்கி இருக்கிறது. அப்படியே அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம தொடர்ந்து படித்து கொண்டே போனால் 9 இடங்களில் ஆண்களும் பெண்களும், அடிமைகளும் சுவாதீனம் உள்ளவர்களும், ஏழைகளும் பணக்காரர்களும், சாதாரண மக்களும் அதிகாரிகளும், பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்களும், பல்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்களும், எல்லாரை பற்றிய தகவல் ஒன்று இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஞானஸ்தானம் பகல்ல பெறணுமா, இரவில் பெறலாமா, பட்டணத்தில் பெறலாமா, அல்லது பாலைவனத்தில் பெறலாமா, இந்த கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஞானஸ்தானம் பெறுவதற்கு இடம் முக்கியம் அல்ல, நேரம் முக்கியம் அல்ல, மனித இனம், குழு, சாதி, மேட்டிமை இதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் வழங்கப்படுகிறது. ஞானஸ்தானம் இல்லாத ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், பரலோகத்துக்கு போகிறான் என்ற ஒரு குறிப்பு பரிசுத்தாவின் வார்த்தையாக புதிய ஏற்பாட்டில் சிலுவைக்கு பிறகு நீங்கள் படிக்க முடியாது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் இந்த விஷயத்தில் தங்கள் கால்களில் 440 வாட் மின்சாரம் தாக்கினால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வைராக்கியம் கொள்ள வேண்டும், விழித்தெழும்பு வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மின்சாரத்தை தொட்டால் மனிதன் கீழே விழமாட்டான், அப்படியே கருகிடுவான். அவ்வளோ வைராக்கியமாக இந்த கருத்து இருக்கிறது, அவ்வளோ பயங்கரமாக இந்த சத்தியம் இருக்கிறது. அதனால தான் 2 தீமோத்தேயு 2ஆவது அதிகாரம் 15வது வசனத்தில் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து சத்தியத்தை நீ போதிக்கணும் அப்படின்னு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆமாம், ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். ஆகவே சத்தியத்தை நீ சரியாக படித்து சொன்னால் இன்னைக்கு சபைகள் உயிரடையும், ரட்சிப்பு மக்களுக்கு கிடைக்கும், இந்த சத்தியத்தை உலகத்துக்கு நாம் கொண்டு செல்லலாம். ஐயா, இதில் ஒரு குறுக்கீடான ஒரு கேள்வி ஐயா. ஞானஸ்தானம் என்பது பாவ மன்னிப்புக்காக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எதற்காக ஞானஸ்தானம் ஏற்றாரு? அவர் பாவியா? உங்களுடைய கேள்வியை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் வேதாகம் என்ன பதில் சொல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் பாவம் மற்றவர். ஆமாம், அவர் மரண பரியந்தமும் அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்திருந்தால் தேவனுடைய குமாரனாக இருந்திருக்க முடியாது. உண்மைதான். கிரைஸ்ட் இஸ் எ சின்லெஸ் சேவியர். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் படிக்கிறோம். பாவம் செய்யாத அவர் ஏன் ஞானஸ்தானம் பெற்றார்? ஆமாம், ஏன்னா பாவம் செய்தவர்கள் தானே ஞானஸ்தானம். இதான் மக்களுடைய கேள்வி, உங்களுடைய கேள்வி. ஆமாங்க. பைபிளில் சில தகவல்கள் பகுத்து படித்தா தான் நமக்கு சில தகவல்கள் புரியும். முதலாவது, பழைய ஏற்பாடு என்பது 39 புத்தகங்கள். அந்த 39 புத்தகத்தில் கடைசி தீர்க்கதரிசி, த லாஸ்ட் ப்ராஃபிட் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும், மல்கியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மல்கியா காலத்திலேயே இன்னொரு தீர்க்கதரிசி வரப்போகிறார் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த குறிப்பு மல்கியா
3வது அதிகாரம் முதல் வசனத்திலும், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் பேசப்பட்டிருக்கு. மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் இந்த தீர்க்கதரிசி யாரு என்ற தகவலோடு தான் ஆரம்பிக்குது. மார்க் 1வது அதிகாரம் 2வது வசனம், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னாய் போய் உமக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரம் யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்தானத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த இடத்துல யோவான் என்ற ஒரு ஆள் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தான். இந்த மனிதன் சில கருத்துக்களை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக சொல்லும்படி அனுப்பப்பட்டவன். இவன் ஒரு தீர்க்கதரிசியும் கூட. இந்த மனிதனுக்கு ஒரு தற்காலிக வேலை கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த ஜனங்களை, இஸ்ரவேலர்களை ஆயத்தம் பண்ணுகிற வேலை இவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இந்த இடத்துல திடீரென்று யோவானை இன்னொரு பேரோடு சேர்த்து மத்தேயு குறிப்பிடுகிறார். ஸ்நானன் என்ற ஒரு வார்த்தை நீங்க பார்க்கலாம். ஏன் இவனுக்கு ஸ்நானன் என்ற பேர் வந்ததுன்னா, நமக்கு கூட ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யும்போது, ஒரு குறிப்பிட்ட போரை வெல்லும்போது, ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் முதன்மை பெறும்போது அதை டைட்டில் வச்சுருவாங்க. அது மாதிரி ஞானஸ்தானம் என்ற அந்த முதல் அடையாளத்தை செய்தவன், கொடுத்தவன் இந்த யோவான். இவனுடைய பேர் யோவான் மட்டும்தான். ஆனா இவன் ஞானஸ்தானம் கொடுத்ததுனால மக்கள் அவனுக்கு சேர்த்துட்டாங்க. அதனால யோவான் ஸ்நானன். ஸ்நானன்னா ஞானஸ்தானம், ஸ்நானம் கொடுக்கிறது. இதுதான் இங்கிலீஷ்ல ஜான் த பேப்டிஸ்ட். இதனால தான் அவருக்கு பேப்டிஸ்ட் பேரே இருக்கு. ஆனா இவருடைய பேப்டிசம் வேற, இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஞானஸ்தானம் வேற. இது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். இயேசு நமக்கு வழங்குவது பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்தானம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த யோவான் எங்கே இருந்து இந்த ஞானஸ்தானத்தை தொடங்கினார்னா, யோர்தான் நதியிலிருந்து தொடங்குறார். இந்த யோர்தானை பார்ப்பதற்கு எருசலேம் இருந்த எல்லா பாவிகளும் அங்க கூட்டம் கூட்டமாக போனாங்க. அவங்க போய் பார்த்தபோது ஒரு வித்தியாசமான மனிதனை அவங்க பார்த்தாங்க. யோவான் எப்படி இருப்பாரு பாருங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த யோவான் ஒட்டக மயிர் தரித்தவனாய் தன் அறையிலே கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறங்களில் உள்ள யாவரும் அவனிடத்திற்கு போய், இந்த இடத்துல யோவான் எப்படி இருப்பான் என்ற ஒரு காட்சியை பாருங்க. ஒட்டக மயிர் தரித்த ஒரு ஆடையை அவன் தரித்து கொண்டிருக்கான். ஒரு சாதாரண யூதனை போல அவன் இல்லை, அன்றைய இஸ்ரவேலனை போல இல்லை. அந்த இஸ்ரவேலனை போல அவன் சாப்பிடல. உணவில மாற்றம், உடையில மாற்றம், தரித்திரம் பிடித்த ஒரு மனிதனை போல வனாந்தரத்தில் இருக்கான். அவன் மீது கூரை இல்லை, நிழல் இல்லை. ஆனால் இவனுக்கு ஒரு வேலை இருந்ததாக அவன் சொல்றான். என்ன சொல்றான்? மத்தேயு 3வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. அப்போ ஏசாயா இந்த மனிதன் பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கார் ஏசாயா. அந்த ஏசாயா இவனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கார். இந்த தீர்க்க தரிசனம் அப்படி நிறைவேறி இவன் அந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கான். இவன் இப்படி நின்று வார்த்தைகளை சொல்லும்போது அவனுக்குன்னு ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம், இந்த வேலை செய்வதற்கான ஒரு காலகட்டத்தை கடவுள்
நியமித்திருந்தார். அப்போ யோவானுடைய ஊழியம் எவ்வளவு நாளைக்குன்னு ஒரு கேள்வியை பகுத்து படிச்சாதான் தெரியும். இயேசு கிறிஸ்து வந்து ஊழியம் செய்கிற அந்த காலம் வரைக்கும் இவனுடைய ஊழியம் நிட்டது. ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. இப்போ இவர் ரிட்டையர் ஆன உடனே அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு. அப்போ தேவன் வந்து யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு அனுமதித்த ஒரு காலம்னு ஒன்று இருக்கு. அந்த காலம் வர்ற வரைக்கும் இவர் செய்துட்டு இருக்கார். இப்போ இயேசு வர்றார். இப்போ இயேசு வந்த உடனே யோவானுக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் விளங்கலை. யோவான் இயேசுவை பார்த்த உடனே அவன் இடத்துல இருந்த பரிசுத்த ஆவி என்ன சொல்லிட்டுதுன்னா, யோவான் 1:29 படிச்சீங்கன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று கிறிஸ்துவை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துறான். அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே வந்த பிறகு இவனுடைய ஊழியம் சுருங்க வேண்டும், இவன் தன்னுடைய ஊழியத்தை நிறுத்த வேண்டும், இவனுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் நிறைவு பெறுகிறது. அதனால இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் வந்த போது அவன் என்னென்ன சொன்னான்றத படிச்சோம்னா இன்னும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சொல்லுங்க. பாருங்கள், 3வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறேன். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையில் ஒன் who coming was a mighty one, 2 வார்த்தை யூஸ் பண்றார். எனக்கு பின் வருகிறவர் வல்லவர் அப்படின்னு தானே சொல்றான். அடுத்தது பாருங்க, அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரர் அல்ல. யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவினுடைய காலடியில் உள்ள அந்த பாதரட்சைகளை எடுத்துக்கொண்டு போக சுமப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்றார். லூக்கா இதே இடத்த பேசும்போது அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று குறிப்பிடுகிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த 11வது வசனத்தை வனாந்தரத்தில் வந்த அத்தனை மக்களுக்கும் இயேசுவை காட்டி யோவான் ஸ்நானம் சொல்லுகிறார். கூடுதலாக இன்னொரு தகவல் பாருங்க, 12ஆம் வசனம், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டரிப்பார் என்றான். இந்த இடத்துல இஸ்ரேல் நாட்டில் நம்ம ஊர் அரிசி கிடையாது, கோதுமை தான். ஆமாம். ஆகவே கோதுமை விளைச்சலில் அறுத்து களத்து மேட்டில் அதை தூற்றி அதில் உள்ள சாதாரணமான தேவையில்லாத பொருட்கள் வீசப்பட்டு நல்ல மணிகள் அது சேர்க்கப்படும். ஆமாம். இந்த உதாரணத்தை எப்படி சொல்கிறாருன்னா, மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களே அவர்களை கிறிஸ்து திருச்சபையிலே சேர்ப்பார், ரட்சிக்கப்படாத பதறுகளை அவர்களை சேர்த்து வைப்பார். நெருப்பு வைத்து விவசாயி கொளுத்துவது போல நியாய தீர்ப்பில் அவர்களுக்கு தண்டனை வழங்குவார் என்ற கருத்தை சொல்லுகிறான். இந்த யோவானுடைய ஊழியம் இங்கே தான் நிற்கிது. அதாவது ஜான் த பேப்டிஸ்ட் மினிஸ்ட்ரி ends here. கிரைஸ்ட் த லார்ட் த சன் ஆஃப் காட்ஸ் மினிஸ்ட்ரி பிகின்ஸ் here. இப்போ நீங்கள் இதை தொடர்ந்து படிக்கும்போது 13வது வசனம் பாருங்கள். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு யூதேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். கரெக்டான அந்த கான்டெக்ஸ்ட் பாருங்க. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, இயேசு யோவானை சந்திக்க வந்த போது அவருக்கு என்ன வயதுன்னு அங்கே ஒரு குறிப்பு இருக்கு. 3:30 அவருக்கு 30 வயது. அப்போது அந்த 30வது வயதில் அவர் வரார். அப்போ 30 வயது வரைக்கும் அதே இஸ்ரவேலர்கள் மத்தியில் மரியாளின் குமாரனாக நாசரேத்தூரில் அவங்க அப்பாவோட அவர் ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய மகனாக கீழ்ப்படிதல் உள்ளவராக வாழ்ந்தார். ஆனால் 30வது வயது என்பது இஸ்ரவேலர்கள் மத்தியில் கர்த்தருடைய வேலை செய்வதற்கான அனுமதிக்கும் வயது. In order to fulfill the Old Testament law, a man into the ministry, it is 30 years old. அவனுக்கு 30 வயதாக இருக்கணும். பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு அவர் வரார்.
இப்போ இயேசு வருகிறார். வருகிற வரை யோவான் பார்க்கிறான். இயேசு 2 காலில் நடந்து வர்றாரு. மனிதன் தானே அவர். ஆனால் 4 கால் உள்ள ஒரு வயதுக்கும் குறைவான ஒரு ஆட்டுக்குட்டியை போல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னான். யோவான் இஸ்ரவேலர்கள் மத்தியில் மட்டும் யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உலகம் முழுவதுக்குமான பாவ மன்னிப்பின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இது வரைக்கும் விளங்குது உங்களுக்கு? ஆமாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவண்ட அவர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு கேட்கிறார். ஆமாங்க. இந்த கேள்வி தான் முதல்ல நீங்க கேட்டீங்க. ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார்னு கேட்டீங்க. இதே கேள்வியை இந்த யோவான் இயேசு இடத்திலே கேட்கிறான். ஐயா, நீங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஏன் கிட்ட ஞானஸ்தானம் கேட்குறீங்களே, இது என்ன நியாயம்? நான் ஒரு அற்ப புழு பூச்சி, நீங்க தேவனுடைய குமாரன், இது தவறான காரியமா இருக்க. இந்த எண்ணங்கள்லாம் அடங்கியவனாக யோவான் கேட்கிறான். பாருங்க, மத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்துல வரலாமா என்றான். தடையே பண்ணிட்டான். உனக்கு ஞானஸ்தானம் கிடையாது, என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா பேப்டிசம் பாவிகளுக்கு தானே கொடுக்கப்பட்டது. அப்போ பாவம் இல்லாத உனக்கு எப்படி நான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் அப்படின்னு நமக்கு அந்த மாதிரி அவருக்கு இந்த கான்வர்சேஷன், இந்த டயலாக இயேசுவும் யோவானும் மட்டும்தானா பேசிட்டு இருந்தாங்க? எவ்வளவு பேர் அந்த யோர்தான் நதிக்கரையில் அன்னைக்கு இருந்திருப்பான். ஒரு கால அவர்கள் மத்தியில் லேவியர்கள் இருந்திருக்கலாம், ஆசாரியர்கள் இருந்திருக்கலாம், அன்னைக்கு இருந்த மனம் திரும்பிய மனிதர்கள் அங்கே இருந்திருக்கலாம். பகல் வேளையில் உரத்த சத்தமாக அவர்கள் பேசுவது எல்லாரும் கேட்டிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, God wanted to declare his son publicly, particularly to the children of Israel. அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 30 வயது நிரம்பிய தமது குமாரன் இன்னார் என்பதை தேவன் அவர்களுக்கு அடையாளம் படுத்தும்படி இப்படியெல்லாம் நடந்தது. இந்த கருத்து அன்றைய மனிதர்கள் ஊரெல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க. தேவனுடைய குமாரன் வந்திருக்கிறார், தீர்க்க தரிசனத்தில் பேசப்பட்டவர் வந்திருக்கிறார், பாவிகளின் இரட்சகர் வந்திருக்கிறார், நமக்காக மரிக்க போகிறவர் வந்திருக்கிறார், மெய்யான தேவாட்டுக்குட்டி வந்திருக்கிறார் என்று போய் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்தது இயேசு அதற்கு என்ன பதில் சொல்றார் பாருங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இது இங்கிருந்தே நீங்க பதிலை தேடணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பதிலை கேள்வி கேட்டவனுக்கு கொடுக்கிறார். நேரடி பதில். கேள்வி கேட்டவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான். அந்த தீர்க்கதரிசியை பழைய ஏற்பாட்டு கால ஏசாயா பேசியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டு கால மல்கியா பேசியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய குடும்பத்தை விட்டு யோர்தான் நதிக்கரையில் ஒட்டக மயிர் தோலை கொண்டு ஆடை அணிந்தவனாக, குடும்ப உணவை சாப்பிடாமல் தேன் போன்ற இயற்கை உணவை தின்னுகிறவனாக இருக்கிறான். அந்த மனிதனுக்கு சொல்கிறார் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, நவ் அலோவ் மீ, இப்பொழுது இடம் கொடு. இந்த இடத்துல இடம் கொடு என்ற வார்த்தை ஒருமையில் இருக்கிறது. He is talking to John the Baptist. It's a singular. இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது, கவனிங்கள், நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். இந்த இடத்துல நமக்கு என்ற இடத்துல யோவானையும் கிறிஸ்துவையும் இணைத்து அவர் பேசுகிறார். இடங்கொடு என்ற இடத்துல ஒருமையும், நமக்கு என்ற இடத்துல பன்மையும் இருக்கு. அப்போ 2 பேருக்கு நடுவில் நடந்த கான்வர்சேஷன் இது. என்ன சொல்றாரு? எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது என்று சொல்லுகிறார். டு ஃபுல்ஃபில் ஆல் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறார். முதலாவது பைபிளில் தேவன் நீதி உள்ளவர். உண்மைதான். தேவன் நீதி உடையவராக இருக்கிறார். தேவனுடைய நீதியாக இயேசு இருக்கிறார். தேவனுடைய நீதி தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை விசாரித்தது. தேவனுடைய நீதி தான் நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றியது, மற்றவர்களை அழித்தது. தேவனுடைய நீதி தான் லோத்துவை அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றியது, பாவிகளை நியாயம் தீர்த்தது. தேவனுடைய நீதி தான்
தமது குமாரனாய் இருக்கிற இயேசுவை சிலுவையில் கொடுத்தது மனம் திரும்புகிற நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. ஆக தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த இடத்துல இயேசு யோவானை தன்னுடைய நண்பராக பார்க்கிறார், முன்னோடியாக பார்க்கிறார். உன்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது, மேடுகள்லாம் பள்ளமாகவும் பள்ளங்கள்லாம் மேடாகவும் உயர்த்தப்பட வேண்டும், வழிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தேவன் உன்னை அனுப்பினாரே, அந்த வேலை இன்றோடு முடிகிறது. யூ ஆர் ரிட்டையரிங், ஐ எம் டேக்கிங் த சார்ஜ். நீ விடுதலை பெறுகிறாய், நான் அந்த வேலையுள் நுழைகிறேன். இந்த கான்வர்சேஷன் தான் இது. இந்த இடத்துல இப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. நீ செய்த வேலையும் தேவனுடைய நீதி தான், நான் செய்ய போகிற வேலையும் தேவனுடைய நீதி தான். இப்படி நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லலை. அவர் மனிதனாக உடலிலே வந்து 30 வயது வாழ்ந்த ஒருவராக நிற்கிறார். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது. நிச்சயமாக இந்த இடத்துல தேவனுடைய நீதி என்று இயேசு அவனுக்கு உணர்த்துவது, இயேசு தமது மரணத்தை குறித்து தான் பேசுகிறார். இங்கே காட்ஸ் ரைச்சஸ்னஸ் என்று இங்கே அவர் பேசுவது, இப்படி நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் படிக்கிறோமே. இந்த வார்த்தைக்குள்ள இனி வரும் 3 ஆண்டுகளில் இயேசு எல்லா மனிதனுக்காகவும் சிலுவையில் மரிக்கிறார் இல்லையா, அதை தான் நீங்கள் உணர்த்துறார். நீதிபரர் நீதியை உணர்த்துகிறார் அவனுக்கு. இப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதனால தான் இயேசு சிலுவையில் மரித்த போது ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, ஆல் பெய்ட் இன் ஃபுல் என்று சொன்னார். அந்த நீதியை நிறைவேற்றினார் என்பது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ இங்கே யோவான் இடத்துல கிறிஸ்து ஒரு முக்கியமான தகவலை கொடுத்துட்டார். நீ புதிய ஏற்பாட்டின் முதல் தீர்க்கதரிசி, நான் புதிய ஏற்பாட்டின் முதல் இரட்சகர். உன்னுடைய ஊழியம் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவது நிறைவு பெறுகிறது. என்னுடைய ஊழியம் தேவனை காண்பிப்பதும் போதிப்பதும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதும் அவர்களுக்காக மரிப்பதும். ஆக இப்படி நாம் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லிட்டான். உடனே யோவான் ஸ்நானனுக்கு நச்சுன்னு அது புரிஞ்சுது. அதுக்கு மேலே அவன் எந்த ஆர்குமெண்ட்டும் வச்சுக்கல, எந்த வியாக்கியானமும் பண்ணலை. சொன்ன உடனே என்ன செய்தான் பார்த்தீங்களா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய கடைசி வரியில் பாருங்கள். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இந்த இடத்துல அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான்றது அர்த்தம் என்னன்னா, அவனும் புரிஞ்சுக்கிட்டான், இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டான். இங்கே 16ஆம் வசனம் பாருங்கள், மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இந்த ஒரு காட்சி உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டதில்லை. வானம் திறந்தது, பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். பரிசுத்த ஆவி எப்படி இறங்கினார் என்பதற்கு உதாரணமாக, பொதுவாக யூதர்கள் மத்தியில் பறவைகளில் புறா சுத்தமுள்ள பறவையாக கருதப்படுகிறது. இது அவங்களுடைய முறைப்படி. புறா மனிதர்களிடத்தில் வருவதும் உட்காருவதும் தோளில் அமருவதும் அவங்க பார்த்த ஒரு செய்தி தான். அதனால் ஒரு உதாரணமாக பரிசுத்தாவினுடைய பெயர் புறா கிடையாது. பரிசுத்தாவி ரெக்கை அடிச்சிட்டு வர ஒரு புறா கிடையாது. புறாவை போல, புரியுது, லைக் எ டவுன் தான் இருக்கு. நம்பாள் இங்க உட்காந்துக்கிட்டு புறாவே வாங்க, புறாவாகிய ஆவிய வாங்க, இவன் ஆவியானவருக்கு பேரை வச்சுட்டான். ஆமா, வான் புறா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அது கிடையாது. இங்க பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கினார் என்பதை கண்ணால் நீ பார்க்க முடியுமா? முடியாது. ஆவியை நீ பார்க்க முடியாது. அப்போ அவர் இறங்கினார் என்பதற்கான அடையாளமாக ஒரு புறாவை அங்கே காண்பிக்கிறார். இதோடு போகல, ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவர் தண்ணியிலிருந்து கரையேறும்போது பரலோகத்தில் உள்ள தேவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு பாருங்க. இது மத்தேயு 3ஆவது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன்,
திஸ் இஸ் மை பிலவட் சன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இன் ஹிம் ஐ எம் ப்ளீஸ்ட், ஐ எம் ப்ளீஸ்ட் இன் ஹிம் என்று சொல்கிறார். இந்த வசனத்திலிருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லா பாவிகளைப் போல பாவ மன்னிப்பிற்காக ஞானஸ்நானம் பெறல. ஒன்று புரியுது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றதின் நோக்கம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக. 2, மூன்றாவது, ஞானஸ்நானம் பெற்ற எந்த மனுஷனும் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்ற ஒரு சாட்சியை பெற்றது கிடையாது. ஆமாம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் பெற்றார் என்ற ஒரு கேள்விக்கு இவ்வளோ பதில்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆகவே எல்லா மனுஷனும் ஞானஸ்தானம் பெறாமல் ரட்சிக்கப்பட முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்தை நீங்கள் கையில் எடுத்துக்க முடியாது. இது வெரி ஸ்பெஷல், எக்ஸ்க்ளூசிவ், விசேஷமான ஒரு சம்பவமாக நம்ம பார்க்கணும். இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா. மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பானவர்களே, வட சென்னையில் ஹைகோர்ட் எதிரில் YMCA வளாகத்தில் ஜனவரி 26ஆம் தேதி முதல் பிரதி ஞாயிறு காலை 11 மணிக்கு கிறிஸ்துவின் சபையார் அப்பம் பிட்டு தொழுகை செய்து வருகிறார்கள். குடும்பமாக வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நற்செய்தியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள், பைபிள் அவர் டெலிவிஷன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.